நடிகர் ரோபோ சங்கர் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகில் சின்னத்திரை மூலமாகவும் வெள்ளித்திரை மூலமாகவும் தனது நகைச்சுவையால் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கட்டி போட்டவர். தற்பொழுது உடல்நலக் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சற்று நேரத்திற்கு முன்பு காலமாகியிருக்கிறார். பலதரப்பட்டவர்களிடமிருந்தும் தொடர்ந்து அவருக்கான இரங்கல் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்களும் தங்களது இரங்கல் செய்தியை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ் நகைச்சுவை நடிகை ஆர்த்தி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ஆர்த்தி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ரோபோ சங்கர் அவருடனான உங்களுடைய நினைவலைகள், தற்பொழுது அவருடைய மறைவு தமிழ் சினிமாவிற்கு எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, உங்களுடைய பார்வையும் உங்களுடைய இரங்கல் செய்தியும் பதிவு பண்ணுங்க. ரோபோ சங்கர் அண்ணா நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவேன். எவ்வளவு வருஷம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா, அண்ணாவை ரோபோ வருஷம் போனதுலேருந்து எனக்கு தெரியும். அவ்வளோ வருஷம் எனக்கு பழக்கம். அண்ணா, அவங்க வைஃப் பிரியங்கா, அவங்க பொண்ணு, மாப்பிள்ளை, அவங்க என்ன சொல்றது, ஒரு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவரை பத்தி நிறைய இந்த தப்பா அதாவது நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அவர் இறந்துட்டாரு அப்படி முன்னாடி அது புறணி மாதிரி எல்லாம் வரும். அப்படிதான் இந்த தடவும் இப்படி பரவுது அப்படின்னு நினைச்சு நான் போன் அடிச்சுட்டேன் அவங்க வைஃப் பிரியங்காக்கு. அண்ட் அவங்க அழுவுறதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி நியூஸ் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் அடிப்பேன். அவங்க என்கிட்ட சிரிச்சுட்டு என்ன நியூஸ் பார்த்தியா அப்படி இப்படின்னு கேட்குறவங்க, இந்த வாட்டி அவங்க அழுகிறது, அவங்க ஃபோன் எடுக்கும் போதே அழுதுட்டு அந்த மாதிரி ஒரு பொய்யான நியூஸா இருக்கக்கூடாதா அப்படின்னும் போது எனக்கே ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்டே நின்றுடுச்சு. ஏன்னா அண்ணா எல்லாருக்குமே க்ளோஸ் இண்டஸ்ட்ரியில. அவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவரு ஒரு ஏற்பாளி. அவரு அந்த கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ உலக நாயகன் மாதிரி அவரு ஒரு குட்டி உலக நாயகன் தான் நான் அவரை சொல்லுவேன். ஏன்னா அவரு உழைக்கணும் அந்த அவரோட ஆசையெல்லாம் இன்னும் நிறைவேறவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு அவருக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்தெல்லாம் அவர் தப்பிச்சு வந்துட்டாரு. அதை விட எல்லாம் இப்போ சடனா இப்படி போயிட்டாருன்னு போது, இன்னைக்கு காலையில கூட அவர் டீஹைட்ரேஷன் அப்புறம் லோ பிபியில தான் இருக்காருன்னு தான் தெரியுமே ஒழிய இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்காக என்ன ஆத்மார்த்தமா நான் வேண்டுற கடவுள்கிட்ட அந்த ஆத்மா சாந்தி அடையுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஆசைகளோட, அவ்வளோ கனவுகளோட, அவ்வளோ எதிர்பார்ப்போட வாழ்ந்துட்டு இருந்தவர். என்ன இந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.